ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் காட்ட முடியலை. இப்போ அந்த அரைச்ச விழுதோட புளியும் கரைச்சி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு தேவையான குழம்புக்கு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு மண் சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேணாம் மீன் குழம்புக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா புளி, மிக்சியில் அரைச்ச வெங்காயம், தக்காளி, அதை நல்லா ஒரு கலக்கிட்டு இப்போ இந்த சட்டியில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா அந்த பச்சை மணம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம இதில் மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்றா எடுத்து பாருங்கள். மீன் போட்ட பின்னாடி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஏன்னா மீன் குழஞ்சி போயிடும். நான் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தேன். நான் போடுறேன் மீனை. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை லைட்டாக அந்த உள்ளே தள்ளி விட்டுக்குருவோம். தள்ளி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்தையும் அதோடு போட்டுருவோம். அவ்வளோதேங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியும் பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.